என்ன மருமவள, எங்க கிளம்பி போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எம்மா உனக்கு என்னன்னு தெரியாதோ? அவங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்கல்ல புதுசா, காணாத உறவு கண்டா மாதிரி. இன்னைக்கு என் அண்ணிய கையில பிடிக்க முடியாது பாத்துக்கோ. ஆமா இங்க பாரு ராதிகா, தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனைய பண்ணிக்கிட்டு இருக்காத. நல்லதுமா. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? சொல்லு. உனக்கு இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு எல்லா சீரும் உனக்கு எடுத்து கொடுக்கலையோ? எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளை சடங்கை இருக்கு, அந்த பிள்ளைக்கு சடங்குக்கு ஒரு துணி எடுத்துட்டு போயிட்டு வைப்போமே, சும்மா வெறுங்கையில போக கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. இது ஒரு குத்தம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எங்க போறீங்க ஏது போறீங்கன்னு சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. பாருமா உன் பையனுக்கு அவன் பொண்டாட்டி வீட்டு பத்தி சொன்னா கோவம் என்னன்னுதான் வருதுமா. இப்பமே இப்படி இன்னும் மச்சாலாம் கல்யாணத்தோட வந்து நல்லா சீரு சனத்தி பண்ணிருந்தா உன் மோவ நம்ம கையில மிதிச்சிருக்க மாட்டான். ஏங்க ஏன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நல்லதுமா, வாங்க போயிட்டு ஒரு சேலை மட்டும் எடுத்துட்டு வருவோம், சரியா? ஏத்தே மருமவள, அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காத மருமவள. என்ன சேலை எடுக்குதுன்னு என்ன புரியலையே எனக்கு. நகை எதனா வாங்கிட்டு போனோட மருமவள, அத்தல்ல மருமவள நீ. இல்லத்த, இப்பதானே அவங்களும் கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்காங்க. உடனே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த பிள்ளையும் அப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் போல வந்து சும்மா தண்ணி தலையில ஊத்தி உட்கார வைப்பாங்க போல. அதுக்கப்புறமா தான் ஒரு வாரம் கழிச்சு பெரிய சடங்கு பண்ணலான்னு இருக்காங்களாம். அதனாலதான் அத்தை போயிட்டு ஒரு சேலை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறோம். என்ன சொல்றீங்க அத்தே? சரி சரி மருமவள, போயிட்டு வாங்க. நாத்தி, நீயும் கிளம்பிடு, போவோம். நான் வரல. என்ன கூப்பிடவா செஞ்சாங்க என் வீட்டுல வந்து? என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கு மேல. சரிங்க அத்தை, நாங்க போறோம். நீங்களும் பையனும் கிளம்பிருங்க, சரிங்களா? பிரியாணின்னு வர சொன்னாங்க. சரி அத்தை, நம்ம சமைக்க வேண்டாம், சாப்பிட்டுட்டு வந்துரும். என்னது பிரியாணியா? அப்பனா நம்ம கூட சேர்ந்து போயிட வேண்டியதுதான். யாரு சமைச்சிட்டு கிடக்கா? சரி சரி, இவ்வளோ கூப்பிடுறதுனால நீங்க சரி கெஞ்சி கூப்பிடுறீங்களானே வாரேன். இல்லன்னா அத்தை பரவாயில்ல, நீ வர வேண்டாம். எத்தே, நீங்க ரெண்டு பேரும் கிளம்பிருங்க, நம்ம போவோம். எம்மா உன் மருமவளை பாத்தியாமா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு போவா. எல்லாம் அவன் அண்ணியும் பேசிட்டாங்கன்றது திமிரு. இதே மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எடி மக்கா, நானே ஏதோ ஒரு யோசனையில இருக்கேன். வந்து இது அது நொய்யிட்டு இருந்தா அடி வெளுத்துருவும் விளக்க மாத்த எடுத்து. ஆமா, நான் நார்மலா பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே ஓடிடு. வரதா இருந்தா கிளம்பி வா, சேலையை கட்டிக்கிட்டு. ஆமா, உன் அண்ணி ஒண்ணு வேண்டாம்னு சொல்ல மாட்டா. நீ சும்மா சொன்னதுனால அப்படி சொல்லிட்டு போகலாம் இருக்கும். பையோ சேலையை உடுத்திக்கிட்டு வச்சுக்கிறோம். சரி சரி, ஏதோ நீ கூப்பிடுறியன்றதுனால வாரேன், சரியா? தீபக்கு கிளம்பி வெயி, நான் போயிட்டு சேலையை மாத்திக்கிட்டு வாரேன். சரி சரி போ. இவளை சமாளிக்கிறதுக்குள்ள ஐயா என்ன பாடுபடுத்துறா. சரி, இவளை முதல்ல இந்த வீட்டுல இருந்து விரட்டணும். ஐயா தீபக்கு. எக்கா என்னக்கா, அம்மையும் அப்பையும் எங்க போனாங்க? இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. அத்தையும் மாமாவையும் கூப்பிட்டு போயிருக்காங்க, சரியா? இன்னைக்கு ஈவினிங் போல தலையில தண்ணி ஊத்தி உனக்கு சின்னதா சடங்கு பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு பெரிய சடங்கு பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிடலான்னு போயிருப்பாங்களா இருக்கும், வேற எதுவுமே இல்ல. எனக்கே தெரியல. இங்க பாரு கவிதா, நான் ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு வரேன், சரியா? அது வரைக்கும் அமைதியே இரு. எனக்கு பாத்ரூம் போகணும். சரி, அப்ப போயிட்டு வா போ. நான் இங்க தானே இருக்கேன், அட்டாச் பாத்ரூம் தானே. போ. சரி. இவ போயிட்டு வரக்குள்ள முத்துமாரிக்கு போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்போம். அவங்க வீட்டுல வர பேசுறேன்னு சொன்னாங்க. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிருப்பாங்களா? சரி, போன் பண்ணுவோம். இவங்க வேற கோவமா இருப்பாங்களான்னு தெரியல. ஓஹோ, போன் பண்றியா? என்ன நடந்துச்சுன்னு கேக்குறதுக்கு? உன்னை எப்படி அலற விடணும் மட்டும் பாரு. ஹலோ, சொல்லுங்க. முத்துமாரி. முத்துமாரி தான் பேசுறேன். என்ன விஷயத்துக்கு போன் பண்ண இப்ப என்கிட்ட நீ? முத்துமாரி, ஏன் என்கிட்ட கோவப்படுற? என்னது, நான் கோவப்பட்டேனா? யாரு கோவப்படுற மாதிரி நடந்துகிட்டது? என்னப்பா, எங்க அம்மையும் எங்க அப்பையும் வாராங்கன்னு சொல்றதுக்காண்டிதான் போன் பண்ணனே உனக்கு. இன்னைக்கு பேசுறதுக்காக வாராங்க அங்க. ஓ அப்படியா, சரி சரி. அதுக்கு என்ன பண்ணணும் நானு? என்னப்பா? நான் எப்படி போனா உனக்கு என்ன? அப்படிலாம் சொல்லாத. என்னாச்சு சொல்லு. எங்க அம்மையும் அப்பையும் வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? மறைக்காம சொல்லு என்கிட்ட. நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் அத? சொல்லு. ஆமா, வந்தாங்க, பேசுனாங்க, கிளம்பிட்டாங்க. என்ன சொல்ற? என்ன பேசுனாங்க? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. என்ன பேசிருப்பாங்க? என்ன பேசுனாங்கன்னு உனக்கே தெரியாதா? பேச வந்தது உங்க அப்பாவும் உங்க அம்மாவும். எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? உன்கிட்ட தானே பேச வந்தாங்க. லூசி, நான் சொல்றதை கேளு முதல்ல, சரியா? இன்னைக்கு ஈவினிங் நாங்களும் வரோம் உங்க வீட்டுக்கு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அப்ப நான்லாம் வரக்கூடாது அவங்க வீட்டுக்கு? எங்க அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே இங்க பிரச்சனையாயிட்டு இருக்கு. பைத்தியம், லூசு, குட்டி பிசாசே. வர சொன்னதே உங்க அப்பா தான். என்ன ஒரே சிரிப்பா இருக்கு போல? நான் சிரிக்கலையே.
அதான் ஸ்கேன் வச்சு பார்த்த மாதிரி தெரியுதே. சரி பேச்சு மாத்தாது, என்ன பேசுனாங்க அதை சொல்லு முதல்ல. நான் நேர்ல வாரேன் சரியா, வந்து உன்கிட்ட சொல்றேன். அது முன்னாடி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சரி கேக்குறேன், மன்னிச்சிரு. இப்படி எல்லாம் கேட்டா விட மாட்டாங்க. நேர்ல வரேன் அப்போ கேளு. அச்சோ என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நேர்ல வாரேன். இன்னைக்கு நீ சாரி கட்டியிருக்கா. அதெல்லாம் என்ன முடியாது. சரி தங்கச்சி வரா, நான் வைக்கிறேன் சரியா. ஒரு நிமிஷம் இருடி, சொல்ற கேளுடி. வச்சுட்டா மவளை, உனக்கு நேர்ல வரேன் இருடி. அச்சோ இன்னைக்கு வாரேன்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை அப்பாவும் அம்மாவும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களோ, இவங்க வேற சொல்லவே மாட்டாங்க. இவங்க கிட்டயே கேட்க முடியாது. சரி இன்னைக்கு நம்ம நல்லா கிளம்பி இருப்போம். ஏக்கா என்னாச்சு தனியா சிரிச்சிட்டு இருக்க? அச்சோ ஏக்கா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உட்காரு. சரி நான் வெளியே போயிட்டு வரேன். சரி. தாட்சாயினி என்னங்க சொல்லுங்க. நம்ம கவிதா இருக்கால, அவ பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். ஆமா, சடங்கு சுத்துறதுக்கு இன்னைக்கு சின்ன சடங்கு பண்றாங்களாம். நம்ம கிளம்பணும் சரியா. தங்கச்சி வாரேன்னு சொல்லியிருக்கா, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இங்க பாதியில வந்துட்டு நான் வாரேன்னு சொல்லியிருக்காமா சரியா. அவ வந்ததுக்கு அப்புறம் தண்ணி எதனா கொடுத்து அனுப்பிவிடு. என்னங்க சொல்றீங்க? இப்ப சொல்றீங்க? இப்ப நம்ம அவங்க கொடைக்கானல் போயிருந்தாங்கல்ல, அங்க இருந்து இங்கதான் ஸ்ட்ரைட்டா வாராங்க. இன்னைக்கு ஈவினிங் போல அவங்க அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சி இருக்காங்கல்ல சின்ன பொண்ணு, அவங்க வீடியோ நம்ம வீடு மட்டும் அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டுருக்காங்களாம். சின்னதா பண்ணிக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு பெருசா பண்ண போறாங்களாம் சரியா. இப்போதைக்கு ஒரு துணி மட்டும் எடுத்துட்டு போவோம். ஏங்க நகலை எடுத்துட்டு போனோம்லங்க? அதாம்மா, இப்போதைக்கு துணியை மட்டும் எடுத்துட்டு போவோம். தண்ணி தானே ஊத்த போறோம் தலையில. ஒரு வாரம் கழிச்சு பெரிய சடங்கு பண்ணும் போது நகை கொடுத்துக்கலாம் சரியா. சரி அப்புறம் எதுக்கு அவங்க வந்துகிட்டு? வேண்டாம், அவங்க பிள்ளைங்க கிட்ட போக சொல்லிருங்க போன் பண்ணி. சரி அப்ப நான் சொல்லிடுறேன். ஹலோ பத்மா, அண்ணன் பேசுறேம்மா. அன்னிக்கிட்ட சொன்னேன், இப்ப வர வேண்டாம்னு சொல்லிட்டா. நீ பிள்ளை கிட்ட போயிட்டு ஈவினிங்கான சடங்குக்கான வேலையை பாரு. நானும் அண்ணி ரகு எல்லாம் கூட்டிக்கிட்டு வாரோம் சரியா. சரி அன்னிக்கிட்ட சொல்லணுமா? சரி நான் தாரேன், அந்த பேசு. உன்கிட்ட பேசணுமா? அந்த பேசு. ஹலோ நான் தாட்சாயினி பேசுறேம்மா. சரி இதுல என்ன இருக்கு? பிள்ளைங்க கிட்ட தனியா போட்டுட்டா வருவா. உங்க அம்மைக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டியா வராங்களா? சரி சரி நாங்களே ஒரு துணி எடுத்துட்டு வாரமா. ரகு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு வரோம். அவனுக்கு டியூட்டி வேற இருக்கு. ஆமா சரிம்மா, நான் அவனை கூட்டிட்டு வரேன். என்னங்க வச்சுட்டா. சரி மடன்னு கிளம்பிட்டு வாங்க போவோம் துணி கடைக்கு. ஏங்க அம்மைக்கெல்லாம் சொல்லிட்டீங்க தானே போன் பண்ணி? ஆமாமா சொல்லிட்டேன். அம்மையால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது தங்கச்சி வராங்களா, பெரிய சடங்குக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. உங்க அம்மா சொல்லிருக்க வராங்களா எப்படி? ஆமாங்க அம்மா வந்துட்டாங்க, வெளியே தான் இருக்காங்க அங்க பிள்ளைங்க கூட. சரியா நான் போயிட்டு பிள்ளைங்களை கிளப்பி ரெடி பண்றேன். உங்க தங்கச்சிக்கெல்லாம் ஒரு போன் பண்ணி என்னன்னு கேளுங்க. சரிம்மா. ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லணுமா வரவங்கள? ஏங்க இப்போதைக்கு எதுவும் வேண்டாங்க. அது பெரிய சடங்குக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க. இப்போதைக்கு ஒரு துணி தான் எடுத்துட்டு வருவாங்க. அதை வச்சு சும்மா தண்ணி மட்டும் தானே ஊத்த போறோம் நம்ம தலைக்கு. சரிங்களா? சரிம்மா. இந்த டெக்கரேஷன்ல எல்லாம் முடிஞ்சுட்டா? ஆமாமா இப்போதைக்கு இவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. போதும் தானே, இதுக்கு மேல வேண்டாம்ல. போதும் சின்னதா ஒரு ஸ்டேஜ் மட்டும் போட சொல்லுங்க. வரவங்க சின்னதா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துப்போம் சரிங்களா. போட்டோக்கார தம்பி வரைச்சிருங்க என்ன. அது பெரிய சடங்குக்கு எடுத்துட்டா பத்தாதோ? ஏங்க இது ஒரு சடங்கு மாதிரி தானேங்க, தண்ணி எல்லாம் ஊத்துறோம்ல, இதையும் எடுத்துப்போம் சரியா. சரி நான் உனக்கு போன் பண்ணி வர வைக்க. நீ சீக்கிரமா உங்க அம்மையை அவளெல்லாம் கலப்பு. அதுல அந்த தம்பி வீட்டுல இருந்து வர சொல்லிருக்கோம், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவங்களும் வருவாங்க. இவளையும் கிளம்பி இருக்க சொல்லு. சரிங்க நான் சொல்றேன். பிரியா ஏமா சொல்லு. எட்டி பிரியா, அவங்க தங்கச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நீயும் சாரி கட்டிக்கிட்டு இரு சரியா. ஏமா? ஒரு பையனை விரும்புறேன்னு சொன்னால, அந்த பையன் வீட்டுல இருந்து வரவே சொல்லிருக்கோம். அவங்க வரும்போது இப்படி சுடிதார போட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? போய் சேலை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நில்லு. அதுக்கப்புறம் சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க மட்டும் இருப்பாங்கல்ல, அப்ப பேசுவோம் சரியா. சரிம்மா. எடி தங்கச்சி ரெடி பண்ணிரு, மறந்துட்ட மாதிரி. அதுக்குள்ள பியூட்டிஷியன் அக்கா வர வச்சிருக்கேன். சரி. அச்சோ முத்து மாறி, இதுக்குதான் நீ சொன்னியா? நீ வா, இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஏக்கா நல்லா இருக்கா? நான் இதுல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது சூப்பரா இருக்க, நான் பார்த்த அப்படி அழகு போல இருக்க. என் அம்மாய்க்கு அப்பையும் கூப்பிடுறேன். ஏமா இங்க வாங்க. அட யாரு இது? நம்ம கவிதா குட்டியா? பிரியா ஒன்னு சொல்றேன், கோச்சுக்காத. உன்னை விட கவிதா தண்டி அழகா இருக்கா. ஏம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க 2 பேருமே அழகுதான். இவன் முன்னாடி அவளை புகழ்ந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்ப நீங்க சொல்லவே இல்லை எப்படி இருக்குன்னு. என் பிள்ளை எப்பவுமே அழகுதான். அண்ணே பத்மா, இவ சின்ன பொண்ணு குரல் மாதிரி இருக்கு. கூப்பிடுங்க. சின்ன பொண்ணே உள்ளதான் இருக்கும் மாமா. அண்ணி சேலைலாம் கட்டியாச்சோ? இதுக்குதான் வந்தேன் நானு. சரி சேலை கட்டலாமேன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியா தான் இருக்கோ? ஆமாமா இப்பதான் பியூட்டிஷியன் அக்கா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க, அவங்களே கட்டிட்டாங்க. சரி சடங்கு சுத்துற இடத்துக்கு அப்ப கூட்டிட்டு போலாம்ல. சின்ன பண்ணி எல்லாருமே வந்துட்டோமே. இல்ல நீ நம்ம கூட்டிட்டு போக மட்டும் செய்வோம். இவ மாதிரி கிளம்பலாம இருக்கால பிரியா வேற. பிரியா கிளம்பட்டோம் சரிங்களா. நம்ம கூட்டிட்டு போயிட்டு நிப்போம், நின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்துருவோம். சரிம்மா வாங்க போவோம். சின்ன பொண்ணு எப்படிமா இருக்கு? என்ன சூப்பரா இருக்கு அண்ணே. ஏற்பாடுலாம் செம்மையா இருக்கு சரிங்களா. இப்பவுமே உட்கார வச்சு தலை குத்துலாம் போலதான் இருக்கு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடலாம். இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போயிருங்க சரிங்களா. பிரியா அப்போ நேரம் ஆச்சுல, போய் சேலைய கட்டிக்கிட்டு வா. சின்ன பண்ணி மாப்பிள்ள இங்க யாருமே வரல, குழந்தைங்க. என்ன சேலை ஏதாச்சும் கட்டணுமா என்னன்னு சொல்லிட்டுதான் வந்தேன். நானே ஏதோ கிளம்புறேன் அவ்வளவுதான். நான் போயிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வரேன் சரிங்களா. சரி சின்ன பொண்ணே சீக்கிரம் வாங்க, லேட் பண்ணிடாதீங்க. எங்க அண்ணன் வீட்டு வர வராங்க. இது 10 நிமிஷத்துல வந்துருவோம். இங்க பக்கத்துல தானே இருக்கோம் நம்ம எல்லாரும்.
சரிம்மா சீக்கிரம் போயிட்டு வாங்க. என்னென்ன போயிட்டு வரேன். பிரியா போமா, போ போய் சீக்கிரமா சேலை உடுத்திட்டு வா. சரி அத்தை.